அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் புறப்பரப்பு வேதியியல். புறப்பரப்பு வேதியியலில் வினைவேக மாற்றம் என்னன்னு பார்க்க போகிறோம். வினைவேக மாற்றம்னா என்ன? வீட்டில் அம்மா கறி குழம்பு சமைப்பாங்க. சமைக்கிறப்ப கறி வேகாமல் இருந்திருக்கும். ஸோ வேகாமல் இருக்க கறியை சரி செய்யறதுக்காக என்ன செய்வாங்க? சிரட்டை இல்லாட்டா கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் உடச்சி குழம்புக்குள்ளே போட்டால் அந்த சிரட்டை என்ன செய்யணும், அந்த வேகாத கறியை ஃபுல்லாக வேகிறதுக்கு என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அது என்ன செய்யணும், அந்த வேகாத கறியை ஃபுல்லாக வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கும். அந்த சிரட்டை போட்டதுனால எந்தவித மாற்றம் ஏற்படாது அந்த குழம்புல. அந்த சிரட்டை தான் வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கின்றது. அதுதான் வினைவேக மாற்றம். ஒரு வேதி வினையில் வினையின் வேகத்தினை மாற்றி அமைக்க தேவைப்படும் ஒரு சேர்மத்துக்கு பேர் தான் வினைவேக மாற்றி. இந்த வினைவேக மாற்றியுடைய செயல்முறைக்கு பேர் தான் வினைவேக மாற்றம்னு சொல்றோம். இந்த வினைவேக மாற்றத்தை நம்ம இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. பொதுவாக ஜென்ரலா தளர்வு வினைவேக மாற்றம், தன் வினைவேக மாற்றம், ஊக்க வினைவேக மாற்றம்னு சொல்றோம். ஊக்க வினைவேக மாற்றம்னா என்னன்னா, வினையின் வேகத்தை அதிகரித்தால் அது ஊக்க வினைவேக மாற்றம். தளர்வு வினைவேக மாற்றம்னா வினையின் வேகத்தை குறைக்கும். இதுக்கு அடுத்து வினைவேக மாற்றத்தினுடைய வகைகள் இரண்டு வகைகள். ஒருபடித்தான வினைவேக மாற்றம், பலபடித்தான வினைவேக மாற்றம். ஒருபடித்தான வினைவேக மாற்றம்னா என்ன? வினைபடு பொருட்கள், வினை விளை பொருட்கள் மற்றும் வினைவேக மாற்றி இவை மூன்றும் ஒரே நிலைமையில் காணப்பட்டால் அவை ஒருபடித்தான வினைவேக மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, 2SO2 வாயு நிலைமையில் காணப்படும், O2 வாயு நிலைமையில் காணப்படும். NO என்பது வினைவேக மாற்றி, அதுவும் வாயு நிலைமையில் காணப்படும். இரண்டு வினைபடு பொருட்கள் வாயு நிலைமையிலும் வினைவேக மாற்றி வாயு நிலையில் காணப்படுகிறது. உருவாகக்கூடிய விளைபொருட்கள் 2SO3 வாயு நிலைமையில் காணப்படுகின்றன. ஆகிய மூன்றுமே வாயு நிலைமையில் காணப்படுவதால் இவை ஒருபடித்தான வினைவேக மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பலபடித்தான வினைவேக மாற்றம். பலபடித்தான வினைவேக மாற்றம் என்பது வினைபடு பொருட்கள், வினைவிளை பொருட்கள், வினைவேக மாற்றிகள் இவைகள் வெவ்வேறு நிலைமைகளில் காணப்பட்டால் அவை பலபடித்தான வினைவேக மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 4NH3. NH3 என்பது அமோனியா வாயு, வாயு நிலைமையில் உள்ளது. 5O2 வாயு நிலைமையில் உள்ளது. PT என்பது பிளாட்டினம், பிளாட்டினம் என்பது திண்ம நிலை. விளைபடு பொருட்கள் வாயு நிலையில், பிளாட்டினம் என்பது திண்ம நிலையில் உள்ளது. வினைவிளை பொருட்கள் 4NO வாயு நிலைமை, 6H2O நீர்ம நிலைமை. இவ்வாறு வாயு நிலைமை, திண்ம நிலைமை என்று வேறு நிலைமையில் காணப்படுமாயின் இந்த வினைவேக மாற்ற வினையானது பலபடித்தான வினைவேக மாற்ற வினை என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த வினைவேக மாற்றியினுடைய சிறப்பியல்புகளை பத்தி பார்க்க போறோம். அந்த வேதியை நிகழும் பொழுது ஒரு வினைவேக மாற்றியை சேர்க்கிறோம். எவ்வளவு வினைவேக மாற்றி சேர்த்தா போதும்? மிக குறைந்த அளவு, சிறிதளவு வினைவேக மாற்றி போதுமானது ஒரு வினையின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக. அதே போல நம்ம வினைவேக மாற்றி போட்டோம், 5 மில்லிகிராம் போட்டாலும் வினை முடிந்த பிறகு வினைவேக மாற்றி கிடைக்கிறப்ப அதே 5 கிராம் கிடைக்கும். அதே போல வேதி இயைபிலையும் சரி, நிறையிலையும் சரி எவ்வித மாற்றமும் ஏற்படாது. அதே போல ஒரு வினை நிகழவில்லை என்றால் வினைவேக மாற்றி போட்டோன்னே வினையானது நிகழாது. வினையின் வேகத்தை மட்டும்தான் அதிகப்படுத்தும். வினையை நிகழ ஆரம்பிக்கவோ ஈடுபடுத்தவோ முடியாது. ஒரு வினையின் வேகத்தை மட்டுமே வினைவேக மாற்றியானது அதிகரிக்கும். அடுத்து ஒவ்வொரு வினைவேக மாற்றியும் தேர்ந்து செயலாற்றும் தன்மையுடையன. எடுத்துக்காட்டாக ஹேபர் முறையில் அமோனியா தயாரிப்பில் இரும்பு வினைவேக மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. தொடுமுறையில் சல்பர் ட்ரையாக்சைடு தயாரிப்பில் பிளாட்டினம் வினைவேக மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வினைக்கும் வினைவேக மாற்றியானது தேர்ந்து செயலாற்றும் தன்மை உடையதாக காணப்படுகின்றது. அதே போல ஒரு வினையின் சமநிலை வினையோ சமநிலை மாறிலியோ எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. வினைவேக மாற்றியினால் ஒரு வேதி சமநிலை வினையின் சமநிலை மாறிலிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவது இல்லை.
அதே போல வினைவேக மாற்றியானது வெப்பநிலையை பொறுத்து வந்து அதனுடைய வேகத்தின் திறன், அதன் செயல்பாட்டின் திறன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல வினைவேக மாற்றி வந்து வினைப்பொருளின் தன்மையை பொறுத்து வந்து எந்த பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து வினையானது, இந்த வினைவேக மாற்றியானது வினைபடு பொருளுடன் ஈடுபடுவதில்லை. ஈடுபடுவதன் காரணமாக விளைபொருளுடைய தன்மை வந்து இவ்வித பாதிப்புக்கு வந்து உள்ளாக்குவதில்லை. இதெல்லாம் வந்து வினைவேக மாற்றியினுடைய சிறப்பு இயல்புகள். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா உயர்த்திகள். உயர்த்திகள் என்னன்னா, அதே வினைவேக மாற்றியின் வினைவேகத்தை மேலும் உயர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மம் தான் உயர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, இரண்டு வாயுக்களும் வந்து FeS இரும்பு முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது அமோனியா வாயுவானது உருவாகின்றது. இந்த அமோனியா வாயுவானது உருவாவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகும் எனில் வினையின் வேகத்தை துரிதப்படுத்த வேண்டும். அப்ப வினைவேக மாற்றி சேர்த்துறோம். வினைவேக மாற்றி சேர்த்தாலும் அந்த வினையின் வேகமானது வேகமாகல. அப்படின்னா இன்னொரு சேர்மத்தை சேர்க்கிறாங்க. அந்த சேர்மம் என்ன வினை மாற்றியினுடைய வினை வேகத்தை அதிகப்படுத்துகிறது. அந்த சேர்மம் தான் வந்து மாலிப்டினம். அப்ப ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் செயல்முறையில் மாலிப்டினம் உயர்த்தியாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து வினைவேக மாற்ற நச்சு. வினைவேக மாற்ற நச்சுனா என்ன வந்து வினைவேக மாற்றியின் செயல்திறனை வந்து அதிகரிக்க செய்யாமல் குறைக்க அல்லது வினைவேக மாற்றினுடைய திறனை வந்து இழக்க செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க வந்து நச்சு. அந்த வினையுடைய வேகத்தை மாற்றி அமைக்கும் தன்மை அந்த நச்சுக்கு இருக்கிறதுனால வந்து என்ன சொல்றாங்க வினைவேக மாற்ற நச்சு என்று அழைக்கப்படுகின்றது. அந்த சேர்மங்கள் வினைவேக மாற்றியினுடைய செயல்திறனையோ அல்லது வினையுடைய வேகத்தையோ குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சேர்மத்துக்கு பேர் என்ன சொல்றோம் வினைவேக மாற்ற நச்சுன்னு சொல்றோம். So 2SO2 plus O2 gives 2SO3 என்ற வினையில் செயல்படும் PT என்பது என்னது வினைவேக மாற்றி. அதுல வினைவேக மாற்றி நச்சாக செயல்படுவது ஆர்சனிக் ஆக்சைடு. அதே போல H2 plus O2 நீர் தயாரிப்பு முறையில் பிளாட்டினம் வினைவியூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. CO என்பது நச்சாக பயன்படுத்தப்படுகிறது. வினைவேக மாற்றி நச்சுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து தன் வினைவேக மாற்றம். தன் வினைவேக மாற்றம் என்பது வினையில் உருவாகும் ஒரு விளைபொருளானது வினைவேக மாற்றியாக செயல்படும். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா இரண்டு வினைபடு பொருட்கள் வினைபடுகின்றது. வினைபடும் பொழுது ஒரு விளைபொருள் உருவாகும். முதலில் உருவாகக்கூடிய விளைபொருளானது வினைவேக மாற்றியாக செயல்பட்டு அடுத்து உருவாகக்கூடிய விளைபொருளை வந்து மிக வேகமாக உருவாக்கும். ஏதேனும் ஒரு விளைபொருளானது தானாகவே வினைவேக மாற்றியாக செயல்பட்டு அந்த வினையினுடைய வேகத்தினை அதிகரிக்கும் தன்மை உடையது. இதனையே தன்வினைவேக மாற்றி என்கிறோம். இச்செயல்முறையை தன்வினைவேக மாற்றம் என்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எத்தில் மெத்தில் எஸ்டர் கொடுத்துருக்கோம். CH3COO C2H5 இதை வந்து நீராக போக்குறாங்க. நீரோட சேர்த்து வினைப்படுத்துறோம். அசிட்டிக் அமிலம் CH3COH அசிட்டிக் அமிலமும் C2H5OH எத்தில் ஆகாலும் உருவாகுது. இதுல வந்து அசிட்டிக் அமிலம் வந்து நம்மளுக்கு தன் வினைவேக மாற்றியாக செயல்படுத்தப்படுகிறது. அதே போல ஆர்சனிக் ஹைட்ரைடு 2AsH3 ஆர்சனிக் ஹைட்ரைடு ஆனது சிதைவடைந்து 2As plus 3H2 வந்து உருவாக்குது. இது 2As என்பது தன் வினைவேக மாற்றம், தன் வினைவேக மாற்றியாக செயல்படுகின்றது. அடுத்து தளர்வு வினைவேக மாற்றம். தளர்வு வினைவேக மாற்றம் என்பது என்னன்னா வந்து சில சேர்மங்களினுடைய வினையின் வேகத்தினை குறைப்பதற்காக ஒரு சில வினையில் சில சேர்மங்கள் வினையின் வேகத்தினை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வினைவேக மாற்றி தான் என்ன வினைவேக மாற்றி தளர்வு வினைவேக மாற்றி. ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைதல் வினையில் பயன்படுத்தக்கூடிய தளர்வு வினைவேக மாற்றி எதுன்னு பார்த்தோம்னா நீர்த்த அமிலங்கள் அல்லது கிளிசரால். இவையே வந்து தளர்வு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வினைவேக மாற்றம் பற்றிய கொள்கைகள். இந்த கொள்கையில் வந்து இரண்டு கொள்கைகள் இருக்கு. இடையிலை சேர்ம கொள்கை ஒன்று, இன்னொன்று வந்து பரப்பு கவர்தல் கொள்கை. இப்போ எப்படி வந்து ஒரு வேதி வினையானது நிகழுது, இப்போ நிகழ்கிறப்ப நம்மளுக்கு என்ன உருவாகுது, அந்த பொருள் உருவாவதற்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை. ஒரு வேதி வினை நிகழணும்னா இரண்டு வினைபடு பொருட்களும் கிளர் உருவதற்கு ஒரு சில ஆற்றலானது தேவைப்படும். இரண்டு வினைபடு பொருட்களானது இரண்டு வினைபடு பொருட்கள் இல்லை, இரண்டுக்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் இருக்கலாம். எத்தனை வினைபடு பொருட்கள் உள்ளனவோ அத்தனை வினைபடு பொருட்களும் கிளர் உருவதற்கு ஒரு சில ஆற்றல் தேவைப்படும்.
அவ்வாறு தேவைப்படக்கூடிய ஆற்றலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க வந்து கிளர்வு ஆற்றல்னு சொல்லுவோம். இந்த கிளர்வு ஆற்றலானது வினைபடுபொருட்களுக்கு ஏற்படுவதால் நம்மளுக்கு கிளர்வு அணைவு உருவாகும். இந்த கிளர்வு அணைவுக்கு பேர் என்ன சொல்லலாம் வந்து இடைநிலை சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளர்வு அணைவு சேர்மம் வந்து நிலைப்புத்தன்மை அற்றது. நிலைப்புத்தன்மை அற்றதால் இது எளிதில் வந்து சிதைவடைந்து விளைபொருளை வந்து எளிதில் உருவாக்கும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கிளர்வு ஆற்றலை வந்து நம்மளுக்கு குறைக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ வெப்பநிலை வந்து வினையான நிகழ்தோ கிளர்வு ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல கிளர்வு ஆற்றல் வந்து குறைய குறைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையானது அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வினையில் ஈடுபடக்கூடிய மூலக்கூறு எண்ணிக்கை அதிகமாகிறப்ப வினையின் வேகமானது அதிகரிச்சுட்டே இருக்கும். இதை பொறுத்து நம்ம வந்து இந்த கொள்கையை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இடைநிலை சேர்மை கொள்கை ஒன்று, மற்றொன்று வந்து பரப்பு கவர்தல் கொள்கை ஒன்று. இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை என்பது ஒரு படித்தான வினைவேக மாற்ற கொள்கை. ஒரு படித்தான வினைவேக மாற்ற கொள்கை வந்து இடைநிலை சேர்ம கொள்கை. இப்போ இந்த இடைநிலை சேர்ம கொள்கையில வந்து ஏ மற்றும் பி என்ற 2 வினைபடு பொருட்கள் சி என்ற வினைவேக மாற்றியின் முன்னிலையில் வினைப்பட்டு ஏபி என்ற விளைபொருளை வந்து உருவாக்குகின்றன. ஏபி என்ற விளைபொருளை உருவாக்குகின்றன. இந்த வினையானது எவ்வாறு வினை வழிமுறையில் நிகழ்கின்றது என்பதை வந்து பார்க்க போறோம். படி 1, ஏ என்ற வினைபடு பொருட்கள் சி என்ற வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஏ என்ற வினைபடு பொருட்கள் சி என்ற வினைவேக மாற்றியின் முன்னிலையில் வினைப்பட்டு ஏசி என்ற கிளர்வு அணைவு சேர்மத்தை உருவாக்குகின்றது. இந்த கிளர்வு அணைவு சேர்மமானது பி என்ற மற்றொரு வினைபடு பொருளுடன் வினைப்பட்டு ஏபி என்ற ஒரு வினைவிளை பொருளை உருவாக்குகின்றது. சி என்ற வினைவேக மாற்றியானது புறப்பரப்பினை விட்டு வெளியேறுகின்றது. இதுதான் வந்து இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை. இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையில் வினைபடு பொருளுக்கும் கிளர்வு அணு உருவாவதற்கும் இடையே உள்ள இந்த ஆற்றல் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப எதற்கு வந்து ஆற்றல் வந்து அதிகமாக தேவைப்படும்னா வந்து விளை பொருள் உருவாயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து கிளர்வு ஆற்றல் அதிகமாக இருக்கும். இப்போ அணைவு சேர்மம் உருவாக வந்து கிளர்வு ஆற்றல் குறைவாக இருக்கும். நமக்கு எளிதில் வந்து உடைந்து நம்மளுக்கு ஈஸியாக விளை பொருளை வந்து உருவாக்கிவிடும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு 2SO2 வாயு, சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு ஆக்சிஜனேற்றம் அடைகின்றது. எதன் முன்னிலையில்? NO என்பது வினைவேக மாற்றி நைட்ரஸ் ஆக்சைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைபுரியும் பொழுது 2SO3 என்ற சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வாயுவை உருவாக்குகின்றது. இந்த வினை எவ்வாறு வழிகளில் வினைபுரிகிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2NO வினைவேக மாற்றியானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நைட்ரஜன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு சேர்மமானது சல்ஃபர் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு உருவாக்கிவிட்டு NO என்ற வினைவேக மாற்றியானது வெளியேறுகின்றது. அப்ப இது எது இடைநிலை சேர்மம்? NO2 என்பதுதான் வந்து இடைநிலை சேர்மம். இவ்வாறு வந்து இடைநிலை சேர்ம கொள்கையை வந்து எளிதில் விளக்க முடியும். மற்றொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை வினையுடைய வினை வழிமுறையில் பார்த்தோம்னா பென்சின் C6H6 கொடுத்துருப்போம் பிளஸ் மெத்தில் குளோரைட் CH3Cl gives நீரற்ற அலுமினியம் குளோரைட் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? டொலுவின் C6H5CH3 plus HCl. இதுல வந்து வினைவேக மாற்றியின் செயல்பாடு நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா வந்து CH3Cl இருக்கு பாத்தீங்களா? CH3Cl என்பது மெத்தில் குளோரைடு அலுமினியம் குளோரைடு தான் அதுல வந்து வினைவேக மாற்றியாக செயல்படக்கூடியது. அலுமினியம் குளோரைடு சேர்க்கிறப்ப CH3 பிளஸ் ஆகும் AlCl4 வந்து மைனஸ் ஆக பெரியது. இது ஒரு இடைநிலை சேர்மம். இந்த இடைநிலை சேர்மத்தை எடுத்து பென்சின் கூட வினைப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு டொலுயின் வந்து கிடைக்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. மேலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வந்து நம்மளுடைய புத்தகத்துல வந்து இருக்கு. நீங்க அதை பார்த்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த இடைநிலை சேர்மை கொள்கைக்கு ஒரு சில வரம்புகள் இருக்கு. என்ன வரம்புகள்? இந்த கொள்கையானது ஒருபடித்தான மட்டுமே விளக்குகின்றது. பலபடித்தான வினைவேக மாற்ற வினையை வந்து விளக்குவது இல்லை. அதே போல பார்த்தோம்னா வந்து வினைவேக மாற்றி நச்சு வினைவேக உயர்த்திகள் இதை பத்தி விளக்கல. வினைவேக மாற்றியை மட்டும்தான் சொல்லுது. வினைவேக மாற்றத்துடைய நச்சுக்களை பத்தி சொல்லல, உயர்த்திகளை பத்தி சொல்ல. இதெல்லாம் வந்து இதுக்கு குறைகள். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பரப்பு கவர்தல் கொள்கை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது இடைநிலை சேர்ம உருவாதல் கொள்கையில் அது ஒருபடித்தான வினைவேக மாற்ற வினைன்னு படித்தோம். இந்த பரப்பு கவர்தல் கொள்கை என்பது பலபடித்தான வினைவேக மாற்றம். அந்த இடைநிலை சேர்ம கொள்கை வந்து வரம்புகளை வந்து இது என்ன செய்யுது? சரி செய்யுது.
பரப்பு கவர்தல் கொள்கையானது பலபடித்தான வினைவேக மாற்ற கொள்கை. இந்த இதில் பார்த்தோன்னா ஒரு வினைவேக மாற்ற வேதி வினையானது 5 படிநிலைகளில் வந்து நிகழ்கின்றது என்பதை வந்து இந்த கொள்கையானது விளக்குகின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வினைபடு மூலக்கூறுகள் A, B என்ற 2 வினைபடு மூலக்கூறுகள் இந்த வினைவேக மாற்றியின் புறப்பரப்பை நோக்கி நகர்கின்றன. இந்த புறப்பரப்பை வினைவேக மாற்றின் புறப்பரப்பை நோக்கி A மற்றும் B என்ற 2 வினைபடு மூலக்கூறுகள் நகர்கின்றன. இது படி 1. அடுத்து படி 2ல பார்த்தீங்கன்னா வினைபடு மூலக்கூறுகள் A மற்றும் B என்ற 2 வினைபடு மூலக்கூறுகள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பின் மீது கவரப்படுகின்றன. A மற்றும் B என்ற 2 வினைபடு மூலக்கூறுகள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பின் மீது கவரப்படுகின்றன. இது படி 2. அடுத்து படி 3 பார்த்தோம்னா பரப்பு கவரப்பட்ட வினைபடு மூலக்கூறுகளானது ஒன்றுக்கொன்று வினைபுரிந்து AB என்ற கிளர்வு அணைவியை வினைவேக மாற்றியின் புறப்பரப்பில் உருவாக்குகின்றது. இதான் வந்து கிளர்வு அணைவு உருவாதல். இந்த கிளர்வு அணைவு என்பது நிலைப்புத்தன்மை அற்றது. நிலைப்புத்தன்மை அற்றதால் குறைந்த அளவு ஆற்றலை கொண்டிருக்கும். எனவே வந்து இந்த பிணைப்பானது இரண்டாக முறிந்து வினைவேக மாற்றியில் C மற்றும் D என்ற 2 விளைபொருள்களை உருவாக்குகின்றது. அப்ப வினைவேக மாற்றியின் புறப்பரப்பின் மீது C மற்றும் D என்ற 2 வினைபடு பொருட்கள் உருவாகின்றன. அவ்வாறு உருவான வினைபடு பொருட்கள் வினைவேக மாற்றியின் புறப்பரப்பின் விட்டு நீக்கமடைந்து C மற்றும் D என்ற விளைபொருளானது தனியாக விலகி செல்கின்றன. இவ்வாறு தான் நம்ம என்ன செய்யறோம், பரப்பு கவர்தல் கொள்கையை வந்து விளக்குறோம். எத்தனை படிகள் நிகழ்கின்றன? 5 படிகளில் முதல் படி என்னது? 2 மூலக்கூறுகள் வினைவேக மாற்றின் புறப்பரப்பை நோக்கி நகர்கின்றது. அடுத்து A மற்றும் B என்பது கவரப்படுகின்றது. அடுத்து என்ன உருவாது? 2 மூலக்கூறுகள் இணைந்து அணைவுச் சேர்மம் உருவாகின்றது. உருவாக்கப்பட்ட அணைவுச் சேர்மத்திலிருந்து C மற்றும் D மூலக்கூறுகள் உருவாகின்றன. C மற்றும் D மூலக்கூறுகளானது வினைவேக மாற்றிலிருந்து விட்டு வெளியேறுகின்றது. இதான் வந்து பரப்பு கவர்தல் கொள்கை. பரப்பு கவர்தல் கொடுத்து பார்த்தோம்னா கிளர்வு மையங்கள் என்பதனா வந்து ஒரு வினையானது நிகழ்கின்றது. ஒரு வினை நிகழ்றப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம். ஸ்பாஞ்சில் வந்து நம்ம சென்டராக ஒரு தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றுறப்ப வந்து தண்ணி என்ன செய்யும், எவ்வளோ தூரம் வந்து அதனால மூவ் ஆக முடியும், அந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதே போல் ஒரு அட்டை எடுத்துக்கிறோம். அட்டையில் தண்ணியை ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து போகும். இப்போ அதே போல் ஒரு வினைவேக மாற்றி எடுத்துக்கிறோம். வினைவேக மாற்றின் புறப்பரப்பின் மீது வந்து மேலே ஊற்றுறப்ப வந்து நம்மளுக்கு இந்த வினைவேக மாற்றின் புறப்பரப்பானது நல்லா வலுவலுன்னு நல்ல டைல்ஸ் மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்ய உரியாது, அப்படியே மேலே தண்ணி நின்றுட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு அங்கங்கே தடங்கள், புலங்கள், சிகரங்கள், அதே போல் வந்து விரிசல்கள்லாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், நம்ம வினைபடு பொருளை மேலே ஊற்றினோம்னா உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், உரிய ஆரம்பிக்கும். அப்போ எந்த மாதிரி இருக்கும் வினைவேக மாற்றியானது? வலுவழுப்பாக எப்பயுமே இருக்காது. எப்படி இருக்கணும்? தடங்களாக இருக்கணும், விரிசலாக இருக்கணும், அதே போல் முனைகளாக இருக்கணும். இவ்வாறு இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த பகுதிகளெல்லாம் வினைவேக மாற்றின் எந்த பகுதிகளெல்லாம் வந்து விளைபொருளானது வினையில் ஈடுபடுகின்றதோ அந்த மையங்கள் என்ன சொல்கிறோம், வந்து கிளர்வு மையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கிளர்வு மையங்கள் வந்து புறப்பரப்பின் மீது கட்டிட ஆற்றலை பெற்றுள்ளது. கிளர்வு மையங்களில் பார்த்தோம்னா உலோகங்கள் மற்றும் உலோக ஆக்சைடுகள் இந்த அளவை வந்து குறைக்கும் பொழுது அவற்றின் பரப்பளவு அதிகரிக்கும். இதனுடைய பரப்பளவு கிளர்வு மையங்களின் பரப்பளவு அதிகரிக்குது. இப்போ வினைவேக மாற்றின் செயல்படும் திறனும் வினைவேகம் வந்து அதிகரிக்கும். கிளர்வு மையங்களின் பரப்பளவை குறைக்கிறப்ப வினைவேக மாற்றியின் செயல்திறனும் அதிகரிக்கும், வினையின் வேகமும் அதிகரிக்கின்றது. அதே போல வினைவேக மாற்றியின் கிளர்வு மையங்கள் நச்சு பொருளை ஆக்கிரமிக்கும் போது வினைவேக மாற்றின் மீது நச்சு பொருளை ஆக்கிரமிக்கும் போது வினைவேக மாற்ற நச்சுத்தன்மையும் உருவாது. உயர்த்திகள் புறப்பரப்பில் உள்ள கிளர்வு மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன. இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா வந்து நொதி வினைவேக மாற்றம். நொதி என்பது முப்பரிமாண அமைப்பு கொண்ட சிக்கலான ஒரு புரதம். இது உயிரினங்களில் வந்து இயலக்கூடிய வேதி வினைகளில் வந்து வினையூக்கியாக செயல்படுத்தப்படுகின்றது. நம்ம டெய்லி லைஃப்பில் மனித உடம்புல வந்து அதிகமாக செயல்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம் நொதிகள் தான். ஒவ்வொரு செயல்பாடுக்கும் வந்து ஒவ்வொரு வினையூக்கியானது தேவைப்படுகின்றது. எடுத்துக்காட்டு பார்க்குறப்ப எல் குளுட்டமைல், கிளிசைல் எல் குளுட்டமைல் எல் டைரோசின் எனும் பெப்டைடு இருக்கு. அந்த பெப்டைடு வந்து நொதிப்பதற்கு பெப்சின் என்ற நொதியானது பயன்படுத்தப்படுகிறது. டயஸ்டேஸ் என்னும் நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக நீராப்பக்கப்படுகிறது.
ஈஸ்டுகளில் உள்ள சைமேஸ் என்னும் நொதியானது குளுக்கோஸை எத்தனாலாக மாற்றமடைய செய்கிறது. இது போல மேலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. அடுத்து இந்த நொதி வினைவேக மாற்றத்தினுடைய வினை வழிமுறைகளை வந்து பார்க்க போறோம். ஈனா என்ன சொல்லுவாங்க, நொதி. எஸ் என்பது வினைபடு பொருள். இந்த வினை பொருளானது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வினை பொருளானது நொதி பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்கோமா, உள்ளே போய் வினை புரியுது. வினை புரியிறப்ப நம்மளுக்கு இஎஸ் எஸ்னா நொதி கிளர்வு அணைவு வந்து உருவாது. நொதி கிளர்வு அணைவானது நிலைப்புத்தன்மை அற்ற ஒரு இடைநிலை சேர்மம். இது எளிதில் பிரிவடைந்து வினைப்பொருளையும் நொதியையும் தனித்தனியாக பிரிக்கின்றது. இதுதான் வந்து நொதி வினைவேக மாற்ற வினையினுடைய வினை வழி முறைகள். அடுத்து இந்த நொதி வினைவேக மாற்றத்தினுடைய சிறப்பு பண்புகள். இது சிறப்பு பண்புகள் பார்த்தோம்னா என்னன்னா வந்து ஒரு நிமிடத்தில் லட்சக்கணக்கான வினைபடும் மூலக்கூறுகளில் வந்து எளிதில் வந்து வினைபுரியக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா நொதிகளுக்கு உள்ளது. இப்போ நொதி வினைவேக மாற்றமானது அதிக தேர்ந்து செயலாற்றும் தன்மையுடைய நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஒவ்வொரு வினைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான நொதியானது வினைவேக மாற்றியாக செயல்படுகின்றது. அதே போல் நொதி வினைவேக மாற்றத்தில் பார்த்தோம்னா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க நொதியின் வினைவேக மாற்றமானது அதிகரிச்சே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் அதிகரித்தால் அதனுடைய வினைவேக மாற்றமான என்ன செய்யும், வந்து பூஜ்ஜியத்தை அடையும். இப்போ அந்த கிராஃப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நொதியினுடைய மாற்றத்தை வினைவேகமானது அதிகரிக்குது. இப்போ வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வினைவேகம் அதிகரிச்சே இருக்கு. திரும்ப டக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்த பிறகு திரும்ப என்ன செய்யுது, வெப்பநிலை அதிகரித்தாலும் வந்து அந்த வினையின் வேகமானது பூஜ்ஜியத்தை வந்து அடைகிறது. அப்ப வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மட்டுமே வந்து நொதியினால் செயல்பட முடியும். வெப்பநிலை அதிகமாக ஆக்கி கொண்டால் செயல்திறனானது மிக குறையும்னு சொல்றோம். அதே போல வினையின் வேகம் வந்து pH பொறுத்து எப்படி மாறுது பாருங்க. pH வந்து வினை மாற்றம் வந்து pH பொறுத்து வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. pH அதிகமா இருந்துச்சுன்னா வினையின் வேகம் அதிகமா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட pHக்கு மட்டும்தான், எல்லா pHக்கு வந்து வராது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ நொதிகள் வந்து நொதியானது நச்சுத்தன்மையை செலுத்துறப்ப நொதியின் செயல்பாடு என்ன செய்யும், வந்து இழக்க ஆரம்பிக்கும். அந்த வேகம் குறையும். நொதியின் செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும். எதை சேர்க்கிறப்ப, நச்சினை சேர்க்கிறப்ப அந்த நொதிகளின் செயல்பாட்டை தடுத்து நச்சுப்படுத்த முடியும். எதை சேர்க்கிறப்ப நச்சுப்படுத்த முடியும், ஏதேனும் ஒரு நச்சினை வந்து நொதி கூட சேர்க்கிறப்ப நொதியின் செயல்பாட்டை இழக்க முடியும், நொதியினுடைய வேகத்தை வந்து குறைக்க முடியும். அதே போல வந்து துணை நொதிகள் ஏதேனும் இருப்பேன், துணை நொதிகள் அல்லது கிளர் உறுத்திகளினால் நம்ம என்ன செய்ய போறோம், உயர்த்திகள் போல வந்து செலுத்த போறோம். நொதி கூட வேற ஏதாவது ஒரு துணை நொதியை சேர்த்தோம்னா அந்த துணை நொதிகள் என்ன செய்யணும்னா வந்து வினையின் வேகத்தை வந்து அந்த நொதியுடைய வினையின் வேகத்தை வந்து உயர்த்தும். இதெல்லாம் வந்து நொதியினுடைய சிறப்பு இயல்புகள். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா வந்து ஜியோலைட் வினைவேக மாற்றம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படித்தான வினைவேக மாற்றத்தை பத்தி படித்தோம், பலபடித்தான வினைவேக மாற்றத்தை பத்தி படித்தோம். ஆனா பலபடித்தான வினைவேக மாற்றத்தை வந்து ஃபுல்லா வந்து விளக்கலை. அது ஃபுல்லா விளக்குவதற்காக தான் நம்ம என்ன செய்வோம், ஜியோலைட் வினைவேக மாற்றம் வந்து வந்திருக்கு. ஜியோலைட் வினைவேக மாற்றம் வந்து ஜியோலைட்டுகள் என்பது நுண்துளைகள் உடைய ரொம்ப சின்ன சின்ன துளைகள் உடைய படிக வடிவமுடைய நீரேற்றிய அலுமினோ சிலிக்கேட்டுகள். அலுமினா சிலிக்கானுக்கு வந்து 4 இணைதிறன், அலுமினியத்துக்கு வந்து 3 இணைதிறன். ஜியோலைட்டு அணிக்கோவில் வந்து மிகுதியான எதிர்மின் சுமை காணப்படுகிறது. எதிர்மின் சுமை காணப்படுவதால் எதிர்மின் சுமையை நடுநிலையாக்க H+ம் Na-வும் வந்து கட்டமைப்பு சாரா அயனிகளாக காணப்படுகின்றன. புரோட்டான்களை கொண்டுள்ள ஜியோலைட்டுகள் திண்ம அமிலங்களாகவும் வினைவேக மாற்றிகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல பெட்ரோலியம் தொழிற்சாலைகளில் உயர் ஹைட்ரோ கார்பன் சிதைத்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா Na+ என்றது வந்து என்னன்னா கார வினைவேக மாற்றி ஜியோலைட்னு சொல்றாங்க. ஜியோலைட்டுல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன துளைகளை கொண்டுள்ளது. அப்ப வினைபடு பொருட்கள் எப்படி இருக்கணும், விளை பொருட்கள்லாம் எப்படி இருக்கணும்னு அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுல வந்து வினை பொருளுடைய தெரிவு திறன். ஜியோலைட்டுகள் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து வினைவேக மாற்றியின் மீது வினை நிகழ்த்தினோம். அப்ப நம்ம வினைபடு பொருளை வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் ஜியோலைட்டுல வந்து வினை நிகழ்த்துறப்ப நம்ம என்ன செய்யணும், வந்து வினைபடு பொருட்கள் கலவையிலிருந்து பெருசா எடுத்துட்டோம்னா ஜியோலைட்டுக்குள்ள வந்து என்ன செய்யாது, உள்ள போக முடியாது. அப்ப ஜியோலைட்டின் கிளர்வு மையங்கள் வந்து வினை புரிய முடியாது. அப்ப என்ன செய்யணும், வந்து வினை பொருட்களை வந்து ஜியோலைட்டுக்கு உள்ள போற மாதிரி மிக சிறிதளவு பொருளா வந்து மாத்தணும். அதான் வினை பொருள் தெரிவு திறன். அடுத்து இடைநிலை சேர்மம் தெரிவு திறன். இடைநிலை சேர்மங்கள் எதுல உருவாகுது, ஜியோலைட்டின் நுண்துளை உள்ள வந்து உருவாகிறப்ப பெரிய அளவாக இருந்தால் விளைபொருள்லாம் சேர்த்து உருவாகாது. அப்ப எப்படி இருக்கணும், உருவாகக்கூடிய இடைநிலை சேர்மமானது
சின்னதாக தான் உருவாகணும். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா விளைபொருள் தெரிவு திறன் பார்த்தோம்னா விளைபொருள் மூலக்கூறுகள் ஜியோலைட்டில் நுண்துளைகளின் வழியே வெளியேறக்கூடிய அளவுக்கு தான் உருவாகணும். பெருசா உருவாச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, பெருசா உருவாச்சுன்னா பொருள் எடுக்க முடியாது, அப்ப விளைபொருள் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப 3 முக்கியமானது பொருட்கள் ரொம்ப சின்னதா இருக்கணும், இடைநிலை சேர்மம் உருவாகிறது சிறுசா இருக்கணும், அதே போல விளைபொருட்கள் உருவாவதும் சிறுசா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஜியோலைட் வினைவேக மாற்ற முறையில் எளிதில் நிகழ்த்த முடியும். அடுத்து நிலைமை மாற்ற வினைவேக மாற்றம். நிலைமை மாற்ற வினைவேக மாற்றம் 2 வினைபடு பொருட்கள் இருக்கு. 2 வினைபடு பொருட்கள் ஒரு வினைபடு பொருள் மற்ற வினைபடு பொருளும் ஒன்று வினை புரியும் கலக்கிறப்ப நன்கு கலக்கவில்லை, ஒன்று வினை புரிவதில்லை. அப்போ ஒரு எல்லைக்குள்ள என்ன செய்ய, ரெண்டுமே தனித்தனியா நிக்குது. அப்ப 2 எல்லையை ஒன்றாக சேர்க்கணும். 2 எல்லையை ஒன்றாக சேர்க்கணும். நம்ம என்ன செய்யறோம், மூன்றாவதாக ஒரு பொருளை சேர்க்கிறோம். மூன்றாவது ஒரு பொருளை சேர்க்கிறப்ப அந்த மூன்றாவது சேர்க்கக்கூடிய அந்த பொருள் இருக்கு பார்த்தீங்களா, மீது இருக்கக்கூடிய அந்த 2 பொருளையும் இணைந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, எந்த விளைபொருள் உருவாக வேண்டுமோ அந்த விளைபொருளானது இந்த இதில் நம்மளுக்கு உருவாகுது. அந்த எல்லை வழியாக வினைபடு பொருட்கள் ஊடுருவி சென்று நம்மளுக்கு தனியாக என்ன செய்யும், ஒரு வினைவேக மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த நிலைமையே மாற்றி நம்மளுக்கு உருவாகுது. இதில் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா RCl என்பது 1-குளோரோ ஆக்டேன். 1-குளோரோ ஆக்டேன் சோடியம் சயனைடு போட்டு கரைக்கிறாங்க. 2 வினைபொருட்கள் கரைக்கிறப்ப RCN ஒரு சேர்மம் உருவாகுது. இந்த RCN சேர்மம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த RCN சேர்மம் சயனோ ஆக்டேன். இந்த சயனோ ஆக்டேன் உருவாவதற்கு பல நாட்கள் ஆகின்றன. பல நாட்கள் ஆகும்போது அடுத்து என்ன செய்யறாங்க, அடுத்து நீங்க பார்த்தோம்னா RCl NaCN சோடியம் சயனைடு கரைசல் இருக்கு, அதை டெட்ரா ஆல்கைல் அமோனியம் குளோரைட் கரைசலோட சேர்க்கிறப்ப இந்த கரைசலானது என்ன செய்யணும், வினைப்பட்டு ஒரு கரிமச் சேர்மத்தை உருவாக்குது. அந்த கரிமச் சேர்மம் 1-குளோரோ ஆக்டேனோட சேர்ந்து வினைபடுறப்ப RCN ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே ஈஸியா உருவாக்கிறது. அந்த 2 நிலைமைகளில் RCLக்கும் NaCNக்கும் நமக்கு ஒன்று கலக்கல, ஒரு எல்லை உருவாது. அந்த எல்லையை சரி சேர்க்க என்ன சேர்க்கிறோம், டெட்ரா ஆல்கைல் அமோனியம் குளோரைடை சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்யறோம், ஒரு நிலைமை மாற்ற வினைவேக மாற்ற வினையை உருவாக்கி நீர் நிலைமைக்கு நகர்ந்து வெளியேறி CN-உடைய நீந்திரனை கடத்துகின்றது அப்படிங்கிற ஒரு சமன்பாடு கடைசியில் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நானோ வினைவேக மாற்றம். நானோ வினைவேக மாற்றத்தை உலோகங்கள் மற்றும் உலோக ஆக்சைடுகளானது நானோ வினைவேக மாற்றியாக செயல்படுத்தப்படுகின்றன. இப்போ இந்த வினையில பார்த்தீங்கன்னா Fe மற்றும் PD என்பது நானோ வினைவேக மாற்றியாக செயல்படுத்தப்படுகின்றது. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம்னா என்னென்ன பார்த்துருக்கோம், வினைவேக மாற்றம். என்னென்ன வினைவேக மாற்றம் பார்த்தோம், ஊக்க வினைவேக மாற்றம், தன் வினைவேக மாற்றம், தளர்வு வினைவேக மாற்றம், அடுத்து ஒருபடித்தான வினைவேக மாற்றம், பலபடித்தான வினைவேக மாற்றம், உயர்த்திகள், வினைவேக மாற்ற நச்சு, கிளர்வு மையங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்து கொள்கையில் என்னென்ன கொள்கையை பார்த்துருக்கோம், இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை 1, அடுத்து பரப்பு கவர்தல் கொள்கை 1 பார்த்தோம், 2 கொள்கைகள். அடுத்து என்ன பார்த்துருக்கோம் பார்த்தோம்னா நிலைமை மாற்ற வினைவேக மாற்ற கொள்கை பார்த்துருக்கோம். அடுத்து ஜியோலைட் வினைவேக மாற்றம், அடுத்து நானோ வினைவேக மாற்றம். இதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு முக்கியமான கேள்விகள் எது நம்ம பார்த்தோம்னா இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை முக்கியமானது, பரப்பு கவர்தல் கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்களை உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.